This episode is brought to you by Nordstrom. Spring calls for a wardrobe refresh, and Nordstrom has the best styles of the season. From dresses and denim to standout tops and accessories, find the trends and essentials that feel right for you. Discover new arrivals from brands you love like Wave, Princess Polly, Mango, Adidas, and Free People. Plus, free shipping and returns and free styling appointments make everything so easy. Shop in stores at Nordstrom.com or download the Nordstrom app. திரு தன்யராம், கமான் ஹெல்ப் மீ, என்ன நடந்துச்சு? ஸ்டோரி பாத்தீங்கன்னா வந்து ஹேப்பன்ட் ஈஸிலி ஒரு 3 years பேக். ஸோ எப்படி ஆரம்பிச்சு என்ன சொன்னா வந்து அக்டோபர் 2022 தான் வந்து ஐ ஃபர்ஸ்ட் மேட் மை வைஃப் டு பி. அவங்கள முதல் தடவை வந்து அவங்கள நான் மீட் பண்றேன் ஒரு காஃபிக்கு. ஸோ மீட் பண்ணும் போது அப்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஃபாதர் இறந்து 1 year ஆயிருச்சு அண்ட் 1 வருஷம் கழிச்சு வந்து இப்ப 1 வருஷம் 1 week ஆயிருச்சு. இந்த 1 weekல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து வியர்டான ட்ரீம் இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கும் போது என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் சொன்னாங்க. இல்ல என்னோட ட்ரீம்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஹவுஸ், அவங்க ஃபாதர் வந்து உயிரோட இருக்கிற போது அவங்க வந்து புக்கெட் மர்தாஜாம்ல ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அந்த ஹவுஸ் வந்து அவங்களோட கனவுல வந்து நிறைய வாட்டி வந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. லைக் அந்த ஹவுஸை மட்டும் அவங்களுக்கு கனவுல வந்துகிட்டே இருக்கும். பட் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஒரு ஸ்டெப் ஹையர் வந்து ஃபாதர் இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஷீ ஸ்டார்ட் சீயிங் ஃபிகர், ஒரு உருவம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உருவத்துல வந்து ஒரு கனவுல. சோ அப்ப அவங்க என்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த 1 வாரத்துல வந்து நான் ஒரு கனவு கண்டேன். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃபரெண்ட். அந்த வீட்ல இருந்து வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க தான். ஏன்னா பிகாஸ் உருவம் பாக்குறதுக்கு வந்து ஃபீமேல், ஆனா குரல் இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு ஆண் மாதிரி இருக்கு. அவங்க வந்து என்கிட்ட வந்து என் மண்ணுக்கு வந்து நின்றுட்டு என்னை வீட்டை விட்டு போக அந்த வீட்டை விட்டு வெளியாக விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. சோ அப்ப அந்த டைம் வந்து 2022 அக்டோபர் 2022 இருக்கும்போது ஐ ஃபர்ஸ்ட் மீட்டிங். அப்ப நான் வந்து அதை பெருசா படுத்திக்கல. என்ன சொன்னேன் அவங்க கிட்ட, இது மேபி ஒன்னு பிகாஸ் அவங்க வந்து அப்பா இறந்த துக்கத்துல இருக்கிறாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன், மேபி இது ஜஸ்ட் ஒரு இமோஷன் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கல, அதை விட்டாச்சு பாருங்களேன். சோ அதுக்கப்புறம் வந்து எங்களோட கான்வர்சேஷன் வென் ஆன் லைக் வெரி நார்மல் போய்கிட்டே இருக்கும்போது February 2023 வந்துட்டோம். அதாவது ஒரு few months கழிச்சு we already entered into February. So 2023க்கு என்டர் பண்ணி முடிஞ்சவங்க தான் வந்து மறுபடியும் இதே மாதிரியான சிமிலர் ட்ரீம். அவங்க மத்தியானம் படம், இது ஏற்கனவே நடந்ததெல்லாம் காலையில ராத்திரி வச்சுக்கோங்க. இந்த வாட்டி வந்து ஈவினிங் வந்து அவங்க வந்து ஈவினிங் நேப் எடுக்கும் போது இந்த மாதிரி உருவம் வந்து முன்னுக்கு நின்று அவங்கள வந்து பயன்படுத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு வந்து அதே உருவம் அவங்களுக்கு அதே மாதிரி தெரியுது. ஆனா எக்ஸாக்டா அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் இந்த வாட்டி சொல்லல. பட் நீட்டு முடி, ஃபீமேல் மாதிரி இருக்கு, ஒரு பெரிய உடம்பு, நெட்டையா அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிதான் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் என்னடா இது வந்து போன வருஷம் அக்டோபர் சொன்னாங்க. சரி, இப்ப இவ்வளவு நாள் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ட்ரீம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ப வந்து அவங்க இன்னும் வந்து பினாங்ல இருக்கிறாங்க, நான் கேரள இருக்கிறேன். சோ நம்ம வந்து லாங் டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம பழகிட்டு இருக்கோம். அப்ப ஒரு தடவை கேரளுக்கு வரும்போது அவங்கள வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, நீங்க எதுக்கும் போய் பாருங்க. அப்ப we went to a டெம்பிளுக்கு போனோம்னா அங்க ஒரு சாமி அவர் இருப்பாரு. அவரு வந்துட்டு பார்த்துட்டு என்ன சொன்னார், அவர் ஆஃப்கோர்ஸ் அவர் வந்து இந்த குறி இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டு அவர் எடுத்து சொன்ன முதல் விஷயம் என்னன்னு சொன்னார்னா வந்து உங்க ஃபேமிலி வந்து கர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்க கிட்ட என்ன சாமி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா வந்து உங்க அம்மா அப்பாவோட திருமணம் வந்து யாருக்கும் 2 பேருக்கு வந்து பிடிக்கல. அம்மா அப்பாவோட திருமணம் அதாவது 30 வருஷம் முன்னுக்கு நடந்த ஒரு கதையை சொல்றது, 30 வருஷம் முன்னுக்கு செஞ்சு வச்சது. பட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் தட் இட் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன் until now. And அவர் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா வந்து இந்த இம்பாக்ட் வந்து வாஸ் டார்கெட்டட் டு யுவர் பேரண்ட்ஸ், அப்பாக்கு அம்மாக்கு. இப்ப அப்பா தவறிட்டாரு, அம்மா வந்து வயசா அவங்களுக்கு ஒரு 60 வயசு 70 வயசு ஆகுது. சோ நெக்ஸ்ட் வந்து இவங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா இது வந்து உங்களை தாக்கற இது பண்றதுக்கு தான் இருந்துச்சு. சோ உங்களுக்கு அடுத்த பிள்ளை வந்தாலும் ஃபீமேல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா முக்கியமா அவங்களுக்கு தான் அந்த தாக்கம் ரொம்ப இருக்கும்னு அவர் கிளியர் காட்டா சொன்னாரு. அந்த மாதிரி வந்திருக்குன்னு. அப்ப நாங்களும் ரொம்ப ஷாக் ஆகணும். என்னன்னா வந்து இது நடந்து 30 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல இது இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் கீதா, முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இவங்க வந்து இப்ப ஃபேமிலியில வந்து இவங்க தான் வந்து ஒரே ஒரு பிள்ளை. இவங்க பிறந்ததே வந்து கல்யாணம் பண்ணி 14 வருஷம் கழிச்சுதான் பிறந்தாங்க. அவங்க முன்னுக்கு வந்து 9 குழந்தைங்க வந்து பிறந்து இறந்து இருந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன்
9 தடவை. இவங்க வந்து 10ஆவதா பிறந்தாங்க 14 வருஷம் கழிச்சு. ஆனா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த சாமியாருக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்லும் போது we can somehow relate. இதுல என்னாச்சும் ஒரு லிங்க் இருக்குமா? ஏன்னா 14 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்க பிறக்கிறது, இதுக்கு முன்னுக்கு 9 பேர் இறந்து போறது ஒரு சாதாரண ஒரு நார்மலான விஷயமா நான் பார்க்கல. சோ அதனால அப்புறம் அந்த விஷயம் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்ப நானும் அவரை பார்த்து முடிஞ்சோன்னா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாரு. அப்ப நம்ம யாரு எதுன்னு டீட்டெயிலா கேட்டுக்கல. நம்ம என்ன செஞ்சிட்டோம், சரி பரவாயில்ல நம்ம வந்து பிரேயர்ஸ்ல கண்டினியூ, நம்ம பிரேயர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதையும் நம்ம அது இந்த February 22, 2023 தாண்டி February 2023 இருந்து February 2024 அந்த ஒரு வருஷம் வந்து நாங்க எங்க 2 பேருக்குள்ள வந்து சரியான ஒரு பிரச்சனை வரும். எங்க லைஃப வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கு a lot of problems இருந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு. சோ அப்ப அவங்களுக்கும் a lot of problems, எங்களுக்கும் a lot of problem, ரிலேஷன்ஷிப் itself நிறைய ப்ராப்ளம், அண்டர்ஸ்டாண்டிங் இது வர சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வருதே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ உள்ள ப்ராப்ளம் இருக்கும், பழைய ப்ராப்ளமா இருக்கும், பழைய விஷயமா இருக்கும். அது திருப்பி வெரி அன்னெசரியான விஷயமா நடந்துகிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு பாருங்களேன். சோ அந்த டைம்ல வந்து என் லைஃப்ல ஒரு திருப்பம் வந்துச்சு. என்னன்னா வந்து ஜூலை போல 2024 ஜூலை போல நான் வந்து ஐயப்பன் பூஜைக்கு போறதுக்கு வந்து ஐ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப். சோ அந்த அன்னைக்கு அந்த ஐயப்பன் பூஜை நடந்த முதல் நாள் ராத்திரி வந்து அவங்களுக்கு வந்து அதே உருவம் திருப்பி வந்து வீட்டுல வந்துட்டு அந்த ராத்திரி பூஜை முடிஞ்சிருச்சு. ஆனா அவங்களுக்கு மட்டும் அந்த உருவம் வந்து நின்று அந்த உருவம் என்ன பார்த்து கேக்குது, என்ன விட்டு ஓடுனா உன நான் விட்டுருவனா அப்படின்னு கேட்டுச்சு. அதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா வந்து I will bring you where I brought your father. உங்க அப்பாவை எங்க கொண்டு போனோம் அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு போயிருவேன் அந்த உருவம் சொன்னுச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னது இது வந்து அவங்க சொன்னது வந்து 2022 இந்த கதை சொன்னாங்க. பட் இன்னைக்கு ஜூலை 2024 இன்னும் இதுவே நடந்துகிட்டே இருக்கு சொல்லும் போது இதுல இன்னமும் இருக்கு. ஆனா எனக்கு தெரியல. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு.